Yes, ma'am. You can start the class. Yes, ma'am. Okay, ma'am. Okay. Good evening, children. 10th standard science, periodic classification of elements. அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் தென் அயானிக் ரேடியை. ஓகே, ஸோ before the subject, we are going to discuss one small concept related our சக்சஸ். ஓகே, ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு கிளாஸுக்கு ஃபர்ஸ்டா என்டர் ஆறாங்க. அன்னைக்கு தான் எல்லாருமே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் பீரியட். ஸோ இன்ட்ரோ செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொதுவா எல்லாருமே ஸ்கூலுக்கு அடுத்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது காலேஜ். காலேஜுக்கு அடுத்ததுமே நம்மளுடைய கெரியருங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஷன் ஓரியன்டா நம்ம என்ன பண்ண போறோம், லைஃப்ல செட்டில் ஆகும் இல்லையா? அப்போ அதனால அவர் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. அதுல ஒரு கொஸ்டின் என்னன்னா, லைஃப்ல நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்திலையுமே சக்சஸ் வரணும் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அந்த சாரு. ஸோ அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஹார்ட் ஒர்க் சொன்னாங்க, டெடிகேஷன் சொன்னாங்க, அண்ட் தென் கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ட்ரை பண்ணணும், முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அதே போல அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒவ்வொரு கருத்துகள் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே வந்தாங்க. ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ் அக்செப்ட் பண்ணினாங்க. ஏன்னா நமக்கு வந்து கடுமையான உழைப்பு இருந்தாதான் எதுலையுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இல்லைங்களா? அண்ட் தென் டெடிகேஷன், எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம இன்வால்மெண்டோட டெடிகேட்டடா ஒர்க் பண்ணினோம்னா சக்சஸ் நமக்கு வந்துட்டு என்னது 100% அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? இதே போல ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன ஒரு டேர்ம் வந்து பஞ்சுவாலிட்டி. பஞ்சுவாலிட்டி இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கொஞ்சம் இது வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இல்லையா? பிகாஸ் ஹார்ட் ஒர்க் வேணும், நமக்கு வந்து தொடர் முயற்சிங்கிறது வேணும், டெடிகேஷன் வேணும், நல்ல வேற வேற ஆஸ்பெக்ட்ல ஒவ்வொன்றும் சொல்லும் போது இவங்க பஞ்சுவாலிட்டி எப்படிப்பா உனக்கு இது வந்து சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து சொன்னாரு, கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயத்திலையும் டைம் மெயின்டைன் பண்ணணும். பஞ்சுவாலிட்டிங்கிறது இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதுக்கு உண்மையான ஒரு நிறைய ப்ரூஃப் இருக்கு அப்படின்றாங்க. உடனே மறுநாளும் அந்த சார் ஓகே அப்படி இருந்ததுன்னா மறுநாள் எனக்கு வந்து என்னென்ன ப்ரூஃப்ங்கிறத சொல்லுங்கிறாங்க. இது போல வரலாற்று சிறப்பு மிக்க பல போர்களில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வார்ல எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்டா யார் வராங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அந்த வாருக்கு தேவையான ப்ரீ பிளானிங், எப்படி போர் நடத்தணும், எங்க எல்லாரையும் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாரா வந்து கரெக்டா தயாராயிடுவாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல போர்க்களத்துக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, சக்சஸ் கொடுக்கும். பிகாஸ் ஐயோ வந்ததும் எல்லாரும் ரெடியா இருக்காங்க, அப்ப நம்மளும் கரெக்டா ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்குமே தவிர ஒரு ப்ராப்பர் அசம்பிளிங் அப்படிங்கறதே அந்த இடத்துல அவங்களால பண்ண முடியாது. ஸோ சக்சஸ்ங்கிறது கண்டிப்பாக அங்க முழுமையாக நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இந்த மகாபாரத போர்ல கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து சக்கர வியூகம்னு சொல்லுவாங்க. அதுல எப்படி போர் வீரர்களை கரெக்டா அந்த இடத்துல அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு சர்க்கிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணி இந்த நம்ம இப்ப செஸ் விளையாடும் போது அதுல டிப்ளமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நான் இப்படி காய நகர்த்தினா அடுத்தது நமக்கு எப்படி மூவ் ஆகும், அடுத்தது நம்ம எப்படி அவங்களுக்கு செக்மேட் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறதுக்கு நம்ம யோசிச்சு விளையாடுவோம் இல்லைங்களா? அது போலதான் நமக்கு வந்துட்டு அந்த போர்கள்ல வந்துட்டு தயாரா வரல, ரொம்ப லேட்டா வந்தாங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு வெற்றி இல்லை அப்படிங்கறத அந்த ஸ்டூடெண்ட் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. அது போலதான்
நம்ம எதுக்குமே பங்க்சுவலா போகணும். ஒரு இன்டர்வியூ ஆகட்டும், எக்ஸாமினேஷன் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி டே நம்மளுடைய ஒர்க் ஷெட்யூல் ஆகட்டும், எல்லா விஷயத்துக்குமே கரெக்டா இருக்கணும். அப்படி சரியா இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த ஹாஃப் அ சடன்றத ஒரு வேகமா நம்மளுடைய அந்த டியூட்டிய அந்த டயத்துல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப அதுல நமக்கு நிறைய தவறுகள் வர நேரிடும். எக்ஸாமினேஷனுக்கு ரொம்பவே நல்லா தயார் பண்ணியிருப்போம். ஆனா எதிர்பாராத விதமாக நம்ம ஏதோ ஒரு டயத்துல நம்ம லேட்டா போயிட்டா கூட அந்த பதட்டம் மட்டும் தான் மனசுல இருந்துட்டு இருக்கும். சோ அதனால பஞ்சுவாலிட்டிங்கிறதும் வாழ்க்கையில நமக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடியதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கறத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. சோ இத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நமக்கும் சக்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வேண்டியது எய்ம், ஆம்பிஷன், சக்சஸ் கொடுக்கிறது. ஸோ பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னன்னா அயனி ஆரம். அயனி ஆரம் அப்படின்னா என்னதுப்பா? நம்ம பீரியாடிக் எலமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம இதுல எப்படி ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் குரூப்பா இருக்கு, அதே மாதிரி நமக்கு பீரியடா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? சோ இதுல ஒவ்வொரு தனிமத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அதனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறதுல முதன்மையான பண்பு அப்படிங்கிறது தான் நம்ம அணு ஆரம், அயனி ஆரம் அப்படிங்கிறது. ஆவர்த்தன பண்புகளில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அணு ஆரம். அணு ஆரம்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த center of the nucleus and the outermost shell containing the valency electron. சோ அணு ஆரங்கிறது என்னன்னு கேட்டா அந்த அணு கருவினுடைய மையத்துல, சோ நியூக்ளியஸ்ல இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த மையத்திற்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இந்த வெளிக்கோட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு இடையேயான தூரம். சோ இந்த மைய பகுதியிலிருந்து வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்கள் அதற்கு இடையே உள்ள ஒரு தூரத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அணு ஆரம் அப்படின்னு குறிப்பிடுகிறோம். சரிங்களா? ஒரு நம்ம தனியா பார்த்தோம்னு சொன்னா அணு ஆரம்ங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு தனியா ஒரு அணுவினுடைய ஆரத்தை டைரக்டா நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. எக்ஸப்ட் இனர்ட் கேஸ். எக்ஸப்ட் இனர்ட் கேஸ் மந்த வாயுக்கள் அந்த கடைசி வரிசையில இருந்தது இல்லையா, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், இது எல்லாமே. சோ இந்த ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் இந்த கேஸை தவிர, இந்த மந்த வாயுக்களை தவிர மீதி அணு ஆரம்ங்கிறது அணுக்களுக்கு இடையே உள்ள அதனுடைய பாண்டிங் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சக பிணைப்பு, அயனி பிணைப்பு அப்படின்னு ரெண்டு வகையா நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்ம பிணைப்பை வந்து சொல்லலாம். சரிங்களா? சோ அந்த நமக்கு வந்து டைரக்டா தனியா எந்த ஒரு ஆட்டத்துக்கும் நம்மளால அட்டாமிக் ரேடியஸை மெஷர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா அது வந்துட்டு இனர்ட் கேஸ் தவிர மீதி எல்லாமே ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சோ அதுல இருக்கக்கூடிய பாண்டிங்க பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், அட்டாமிக் ரேடியஸை கால்குலேட் பண்ணணும். அட்டாமிக் ரேடியஸ்ல மெட்டல் ஆட்டம்ஸ் உலோகத்துக்கு நம்ம சொல்றோம்னு சொன்னா அதை என்ன சொல்லலாம்னா மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா உலோகத்திற்காக உலோக அணுக்களினுடைய அந்த உட்கருக்களுக்கு இடையே உள்ள ஒரு தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், உலோக ஆரம். சோ உலோகத்துக்கு தனியா நம்ம அலோகத்துக்கு தனியா சொல்லலாம். தனியா எந்த அணுக்களுக்கும் நம்மளால என்ன சொல்ல முடியாது, அணுனுடைய ஆரத்தை நேரடியா அளவிட முடியாது. எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கிடையே உள்ள பாண்டிங் பிணைப்பு, சக பிணைப்பா என்ன பிணைப்புங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அதுலதான் அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்றோம். சரிங்களா? சோ சக பிணைப்பு ஆரம் அல்லது உலோக ஆரம் ரெண்டு அருகருகே இருக்கக்கூடிய உலோகங்களுக்கு இடையே உள்ள அந்த தூரம், அந்த இடத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், உலோக ஆரம். உலோக அணுக்களின் உட்கருக்களுக்கு இடையே உள்ள ஒரு தூரத்தை அட்டாமிக் ரேடியஸ் இன் மெட்டல் ஆட்டம்ஸ், ரெண்டு மெட்டல் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ். சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்,
metallic radius. So half of the distance between the nuclei of adjacent metal atoms. ரெண்டு அருகருகே இருக்கக்கூடிய ஒரு அணுக்களுக்கு இடையே உள்ள ஒரு தூரம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொல்றது நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ். மெட்டாலிக் எலமெண்ட்ஸ்க்கு சொல்றோம். அப்ப நான் மெட்டாலிக்ஸ் உலோகம் அல்லாதது. நம்ம பீரியாடிக் டேபிள்ல எல்லாமே பார்த்தோம். மெட்டல்ஸ் பார்த்தோம், நான் மெட்டல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அண்ட் தென் inert gases ஒவ்வொன்றும் தனி வரிசையா இருந்தது இல்லையா? அப்ப உலோகம் இல்லாத தனிமத்தில் உள்ள ஆரத்தை நம்ம பிணைப்பு ஆரம். உலோகங்களுக்கு நடுவே இருக்கக்கூடியத உலோக ஆரம் அப்படின்னு சொல்றோம். உலோகம் அல்லாததை என்ன சொல்றோம்? நம்ம வந்துட்டு சகப்பிணைப்பு ஆரம். இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா கோவேலண்ட் ரேடியஸ். கோவேலண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது எதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்? நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ். நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் ரேடியஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோவேலண்ட் ரேடியஸ். நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் அதுக்கு ரெண்டு அணுக்களுக்கு இடையே உள்ள தூரத்தை கோவேலண்ட் ரேடியஸ் சொல்லுவோம். இட் இஸ் டிஃபைன்ட் half of the distance between the adjacent nuclei. ரெண்டு உலோகம் அல்லாத தனிமங்களுக்கு இதே மாதிரி இடையே இருக்கக்கூடிய தூரம், அததான் நம்ம என்ன சொல்றோம்? சகப்பிணைப்பு ஆரம், கோவேலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சோ இது நம்ம எக்ஸாம்பிளா என்ன எடுத்துக்கலாம்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ங்கிறது அதை எப்படி நம்ம சொல்லுவோம்? H2 அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டா தான் எப்படி இருக்கும்? அது எப்பயும் இணைந்து இருக்கும். ஹைட்ரஜன் மாலிகூல், ஹைட்ரஜன் மூலக்கூறுல ரெண்டு ஹைட்ரஜன்களுக்கு இடையே உள்ள ஒரு தூரம் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ ஹைட்ரஜன்ங்கிறது என்னது? H2. இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். ஓகே, சோ அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள அந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ எப்படி கால்குலேட் பண்றோம்? அதற்கிடையே உள்ள தூரம்னா 0.74 ஆம்ஸ்ட்ராங். ஏ அப்படிங்கிற லெட்டர்ல சொல்லுவோம் 0.74 ஆம்ஸ்ட்ராங். இதனுடைய சகப்பிணைப்பு ஆரம்ங்கிறது நமக்கு எப்படி இருக்கு? இதுல ஹாஃப் தான் இருக்கு இல்லையா? பாதி தொலைவு தான் இருக்குங்கிறதுனால சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொன்னா 0.74 டிவைடட் 2. So 74 2ஆல டிவைட் பண்றோம்னு சொன்னா the answer is 0.37 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, சோ இப்படிதான் நம்ம வென்றோம். ஒரு இரண்டு அணுக்களுக்கு இடையே உள்ள தூரத்தை, அந்த அயனி ஆரம் என்பது எவ்வாறு நாம் கணக்கிடுகிறோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? இத மெஷர் பண்ணணும். சோ இப்போ பீரியாடிக் டேபிள்ல தனிம வரிசை அட்டவணை இருக்கக்கூடிய எல்லா தனிமத்தினுடைய அணு ஆரங்களை பார்க்கும் பொழுதும் நமக்கு எப்படி ரைஸ் ஆகும்? லெஃப்ட்ல இருந்து ரைட்டா அல்லது மேல இருந்து கீழே என்ன அந்த பொசிஷன்ல அது மூவ் ஆகும் அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். Before that, I am going to explain the atomic radius with the help of the simulation. So see here, இதுதான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இரண்டு அணுக்களுக்கு இடையே எப்படி ஒவ்வொன்றும். இப்போ நமக்கு செலக்ட் த எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த தூரம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் ஹைட்ரஜன். எதோட நான் கம்பேர் பண்ணணும்? ஹீலியத்தோட. சோ ஹீலியத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு எப்படி இருக்கு? சோ ஹீலியம் அப்படிங்கிறது ஹைட்ரஜனை விட அடுத்த என்னது? அட்டாமிக் நம்பர், அடுத்த அட்டாமிக் நம்பர் இல்லையா? அப்ப அதை விட ஒரு எண் பெருசு 2 அப்படிங்கறதுனால அதனுடைய சைஸ் எப்படி இருக்கு? நமக்கு வேரி ஆகும். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 25 பெரிமீட்டர். சோ இதுல இப்ப
லித்தியமோட நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் டு லித்தியம் அப்படின்னு சொன்னா ஹீலியம் அதை விட நமக்கு சின்னது. சோ இப்போ இந்த 2 அணுக்களுக்கு இடையே உள்ள ஒரு தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், அருகருகே இருக்கக்கூடிய 2 தனிமங்கள் அணுக்களுக்கு இடையே உள்ள ஒரு தூரம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னா அது 2க்கும் நடுவுல என்னென்ன இருக்குன்னு சொல்லலாம். சோ ஹியர் செலக்டிங் ஹைட்ரஜன், பெரிலியம். அப்ப ஹைட்ரஜன்ங்கிறது என்னது, முதல் தனிமம் இல்லையா? சோ அதை விட நமக்கு பெருசா இருக்கிறது தான் பெரிலியம். பெரிலியம்ங்கிறது அட்டாமிக் நம்பர் 4 இல்லையா? சோ அப்ப அது என்ன ஆகும், அதனுடைய தூரம் அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய அளவு என்பது எப்படி இருக்கு, நமக்கு சைஸும் பெருசா இருக்கும். இந்த 2 அணுக்களுக்கு இடையே உள்ள ஒரு தூரத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது பாருங்க, இந்த எலமெண்ட் என்னது, ஹைட்ரஜன்னா 1, அட்டாமிக் ரேடியஸ் அளவு என்ன, பீரியட் குரூப் என்ன அந்த இடத்துல இருக்கு. சோ அட்டாமிக் ரேடியஸ்னா across a period atomic radius decrease because the nuclear charge is increased while the electrons are added the same shell. So the stronger positive charge pulls the closer. அப்போ நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இடது புறத்துல இருந்து வலது புறம் போகும் பொழுது என்ன மாற்றம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, நமக்கு இடதுல இருந்து வலது போகும் பொழுது தனிமங்களினுடைய அணு ஆரம் குறையும். இதே நம்ம மேலிருந்து கீழாக தொகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது டாப் டு பாட்டம் atomic radius is increases because the electrons are added to higher energy level that are farther from the nucleus. So despite increase the nuclear charge, அதனுடைய சார்ஜ் அதிகமாகுது இல்லையா? அப்ப தொகுதியில மேலிருந்து கீழாக நமக்கு இறங்கும் பொழுது அணு ஆரம் என்பது அதிகரிக்கும். ஏன் கேட்டா அதனுடைய வெளிக்கூட்டு எண் என்ன ஆயிட்டே இருக்கு, நமக்கு எலக்ட்ரானுடைய ஷெல் அதிகமாகும் பொழுது ஆற்றல் மட்டத்திற்கும் அணுக்கருவிற்கும் இடையே உள்ள ஒரு தூரம் என்பது அதிகரிக்கும். கவர்ச்சி விசை, அதுல இருக்கக்கூடிய பாண்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சு அதனுடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசா காமிக்கும். சோ இந்த சைஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த கான்செப்ட். ஓகே, சோ எதனால நமக்கு மேலிருந்து கீழே வர 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 நமக்கு அதனுடைய வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி அதிகமாகும் பொழுது நமக்கு அணுக்கருவிற்கும் எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள தூரம் நமக்கு என்ன ஆகும், அதிகரிக்கும். கவர்ச்சி விசை, இந்த தூரம் அதிகமாச்சுன்னா கவர்ச்சி விசை குறையும். அப்ப நமக்கு சைஸ் அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ அதுக்குதான் நமக்கு இதனுடைய சைஸ் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இப்போ அணு ஆரம்னா என்னன்னு பார்த்தோம். அதே அணு ஆரம் என்பது எப்பொழுது நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல அதிகமாகும், எங்க இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் பீரியட் அண்ட் தென் நம்ம குரூப் 2 பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ லெஃப்ட்ல இருந்து ரைட் சைட் போகும் பொழுது அதனுடைய அணு ஆரம் என்பது குறையும். லெஃப்ட்ல இருந்து ரைட் சைட், இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் செல்லும் பொழுது அணு ஆரம் என்பது குறையும். நம்ம இந்த கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அணு ஆரம்னா என்னங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் எழுதுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் உலோக ஆரம்னா என்ன, சகப்பிணைப்பு ஆரம்னா என்ன, உலோகம் அல்லாததுல இருக்கக்கூடிய அந்த அணு ஆரத்தை எப்படி நம்ம சொல்லுவோம், அது எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் மூலக்கூறு, அதை நம்ம எழுதணும். அடுத்த ஒரு பேசேஜ்ல இந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த இடத்துல அதனுடைய அணு ஆரம் என்பது அதிகரிக்கும், எப்படி குறையும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது எந்த இடத்துல, தனிம வரிசை அட்டவணையில் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக, லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் மூவ் ஆகும் பொழுது நமக்கு என்ன ஆகும், அதனுடைய வேரியேஷன் அட்டாமிக் ரேடியை அப்படிங்கிறது நமக்கு என்னதாகும், குறையும். அணு ஆரம் என்பது நமக்கு குறையுது. ஆனா தொகுதியில மேலிருந்து கீழாக வரும் பொழுது
மேல இருந்து நமக்கு கீழாக வரும் பொழுது என்ன ஆகும்? அணு ஆரம் என்பது அதிகரிக்கும். சோ இதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததா பாயிண்ட் வைஸ் நம்ம எழுதணும். அணு ஆரம் என்பது என்ன ஆகும்? அதிகரிக்கும். எப்பொழுது? மேலிருந்து கீழாக இறக்கும் பொழுது. இதற்குண்டான ரீசனை நம்ம அடுத்து எழுதணும். சோ தொகுதியில மேல இருந்து கீழாக நமக்கு கீழே இறங்கும் பொழுது அதனுடைய அந்த வெளிக்கூடு எலக்ட்ரான் மட்டம்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த எலக்ட்ரான் வெளிக்கூட்டுல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும்? அதிகமாயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அதிகமாகும் பொழுது சென்டர் நியூக்ளியஸுக்குமே இப்ப ஒரே ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஆற்றல் மட்டம் மட்டும்தான் இருக்கும். ஹீலியம் அப்படின்னு சொன்னா அதுவும், லித்தியம் சொன்னா அடுத்த ஆற்றல் மட்டம் வரும். சோ இப்படி ஆற்றல் மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த உட்கருவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள தூரமாகப்பட்டது அதிகமாகும். அணு ஆரம்னே நம்ம என்ன பார்த்தோம்? 2 அணுக்களுக்கு இடையே உள்ள அந்த மையத்தில் உள்ள தூரம். அப்ப இந்த ஆற்றல் மட்டம் அதிகரிக்கும் பொழுது இந்த இடமே நமக்கு என்ன ஆகுது? அதிகமாகும் இல்லைங்களா? சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் நமக்கு என்ன ஆகும்? இதுல இருக்கக்கூடிய தூரம் அதிகமாகும் போது அதுல இருக்கக்கூடிய பாண்டிங் ஃபோர்ஸ் கவர்ச்சி விசை அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சு உருவ அளவு என்பது அதிகரிக்கும். ஓகே, தொடர்ல இடதுபுறமா இருந்து வலதுபுறமா போகும் பொழுது ஆற்றல் மட்டம்ங்கிறது நமக்கு என்ன ஆகாது? அதிகரிக்காது. மேலிருந்து கீழே வர வர பிகாஸ் மேல இருந்து கீழே வருது அப்படின்னு சொன்னா இப்போ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம் அப்படின்னா ஒரு எண் தான் அதிகரிக்கும். ஆனா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம் அப்படி நம்ம மேல இருந்து கீழே பாக்குறோம். ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்து அணு எண் என்பது நமக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இல்லைங்களா? அப்படி அதிகரிக்கும் பொழுது ஆற்றல் மட்ட மாறுபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான் நமக்கு தொடரை காட்டிலும் தொகுதியில் வரும் பொழுது ஆற்றல் மட்டம் என்பது நமக்கு என்ன ஆகாது? அந்த அளவுக்கு மாறாது. புரோட்டான்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்ததா நம்ம சொல்றது அந்த மின்சுமை மாற்றம். ஓகே, நேர்மின் சுமைங்கிறது தொடர்ல நமக்கு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக மாறும் பொழுது நம்ம பாசேஜா எழுதுறதை விட இந்த மாதிரி ஒரு பாயிண்டா நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அந்த கான்செப்ட் என்ன சொல்ல வரோங்கிறதும் ஈஸியா எவாலுவேட் பண்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் வில் பி ஈஸி டு செக்யூர் ஃபுல் மார்க். இடதுபுறத்துல இருந்து வலதுபுறமா போகும் பொழுது நமக்கு என்ன வராது? அந்த ஆற்றல் மட்டத்துல எந்த ஒரு மாற்றம் என்பது இருக்காது. ஆற்றல் மட்டத்துல நமக்கு சேஞ்சஸ் எந்த எதுவுமே இருக்காது. ஆற்றல் மட்டத்துல நமக்கு மாற்றம் என்பது மாறாது. சோ புரோட்டானினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நேர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான் மீது உள்ள கவர்ச்சி விசை அதிகரிக்கிறதுனால உருவ அளவு அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும்? குறையும். சைஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது? குறையும். சைஸ் எதனால குறையுது நமக்கு? நேர்மின் சுமை சார்ஜால. ஓகேங்களா? சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன ஆயிட்டே இருக்கும்? நமக்கு புரோட்டானினுடைய நம்பர்ஸ் அதிகரிக்க அதற்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு எலக்ட்ரான் மீது உள்ள கவர்ச்சி விசையும் அதிகரிச்சு அதனுடைய அணு அளவு அது நமக்கு என்ன ஆகும்? சைஸ் அப்படிங்கிறது குறையிறது. ஓகேங்களா? சோ இதுல நமக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. லித்தியம் அண்ட் போரான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ லித்தியத்திற்கும் போரானுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம். லித்தியம்ங்கிறது என்னது? அட்டாமிக் நம்பர் நமக்கு 2. போரான் அப்படிங்கிறது என்னது? 5. அட்டாமிக் நம்பர் 5. சோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அதுல இருக்கக்கூடிய ஆற்றல் மட்டம், எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை. ஓகே, சோ லித்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன வரும்? லித்தியம்ங்கிறதுனுடைய அணு எண் என்பது ஹைட்ரஜன், ஹீலியம் தான் 3.
லித்தியம்ங்கிறது நமக்கு அட்டாமிக் நம்பர் 3, போரான்ங்கிறது அட்டாமிக் நம்பர் 5. ஸோ 1s2. அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒவ்வொரு நியூக்ளியஸ் பார்ட்ல இருக்கிறதுனா சென்டர் பார்ட். அந்த வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் முதல் வட்டத்துல நமக்கு 2, அட்டாமிக் நம்பர் இஸ் 3. ஸோ புரோட்டான் இன்னொன்னு அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய தூரம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் போரான் அப்படிங்கும் போது 5. This is lithium. This is boron. 1s2, 2s2 இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடியது 2 எலக்ட்ரான் வரும் முதல் கூட்டுல. இரண்டாவது கூட்டுலயும் நமக்கு 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது வரும். மூன்றாவது கூட்டில் நமக்கு 1 எலக்ட்ரான். பிகாஸ் அட்டாமிக் நம்பர்ங்கிறது என்னது? 5 இல்லையா? சோ அப்ப அதுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். சோ இந்த மாதிரி தான் நமக்கு இதனுடைய வேரியேஷன். சோ அணு ஆரம்ங்கிறது லித்தியத்துல இருந்து போரானுக்கு போகும்பொழுது எவ்வாறு நமக்கு இந்த மாதிரி குறைகின்றது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகே, சோ உருவ அளவு அப்படிங்கிறது நமக்கு குறையும். அணு ஆரம்ங்கிறது லித்தியத்துல இருந்து போரானுக்கு போகும்பொழுது எவ்வாறு மாறுபட்டுள்ளது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, சோ அணு ஆரம்ங்கிற கான்செப்ட் இதுதான்ப்பா. அணு ஆரம்ங்கிறது அணுக்கருவினுடைய மையத்திற்கும் இணைதிர எலக்ட்ரானின் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடையே உள்ள ஒரு தூரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ இதனுடைய டீடைல்ஸ் இது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது அயனி ஆரம். அயனி ஆரம் அப்படிங்கிறது நமக்கு இதேதான் நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய மையத்துல அணுடைய எலக்ட்ரான் திரள் முகில் மீது அதுல இருக்கக்கூடிய கவர்ச்சி விசை செலுத்துவது. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசை அப்படிங்கறதனுடைய அந்த ஒரு எந்த அளவுக்கு அதால அதனுடைய கவர்ச்சி விசை செலுத்த முடியும், அதற்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அயனி ஆரம். அயனி ஆரம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அட்டாமிக் ரேடியை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது சாரி அயானிக் ரேடியை. அட்டாமிக் ரேடியஸ், திஸ் இஸ் அயானிக் ரேடியை. அயானிக் ரேடியை அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் டிஃபைன்ட் as distance from the center of the nucleus ion up to the point where exerts influence of the electron cloud of the ion. அதுதான் முகில் கவர்ச்சி. எலக்ட்ரான் கவர்ச்சின்னு சொன்னோம் இல்லையா? அயனியனுடைய கருமையத்திற்கு. சோ ஒரு அயனி அணுன்னு நம்ம சொல்லாம என்ன சொல்றோம்? இதுல அயனி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சார்ஜ் இருக்கிறது. சோ சார்ஜ் இருக்கிறது அப்படிங்கறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி 2 அயனிகள் அணுவாக இல்லாமல் அயனிகளாக இருக்கும் பொழுது அயனியினுடைய கருமையத்திற்கும் அதனுடைய எலக்ட்ரான் திரள் முகில் மீது அதனால் வரக்கூடிய ஒரு கவர்ச்சி விசை. அதில் வரக்கூடிய ஒரு கவர்ச்சி விசையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த இடத்துல அயனி ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சோ அணு என்பது என்னவா மாறும்? நமக்கு ஒரு எலக்ட்ரானை இழந்தோ அல்லது எலக்ட்ரானை ஏற்றோ அது அயனியாக மாறும். சோ ஆட்டம்ங்கிறது என்னவா மாறும்? அயானா மாறும். அயானா மாறுறதுக்கு ஒன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணணும், ஆர் அதர்வைஸ் எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். ஒன்னா இழக்கணும் அல்லது ஏற்கணும். இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது ஆட்டம்ங்கிறது நமக்கு அயானா மாறும். ஓகே, அணு என்பது அயனியாக மாறும். எலக்ட்ரானை இழந்தால் நேர்மின் சுமை பெற்று அது நேர்மின் அயனி அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரானை ஏற்கும் பொழுது என்ன ஆகும்? அது ஃபுல்லுமே
எதிர்மின் சுமை பற்று எதிர்மின் அயனி நெகட்டிவா பாசிட்டிவா எப்படி மாறுது அப்படிங்கறதுதான். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆனயான் கேட்டயான் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நேர்மின் அயனி எதிர்மின் அயனி அப்படின்னு சொல்றோம். சோ நேர்மின் அயனின்னு சொல்லும் பொழுது நியூக்ளியஸ் என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரானை இழக்கும். எலக்ட்ரானை இழக்கும் பொழுது அது என்ன ஆகும்? அது ஃபுல்லும் நேர்மின் சுமை பெற்று நமக்கு நேர்மின் அயனி அப்படின்னு சொல்றோம். ஓகே, எலக்ட்ரான இழக்கும் பொழுது அதனுடைய சார்ஜ் என்னவா மாறும்? பாசிட்டிவா இருக்கும். தட் இஸ் கேட்டயான். எலக்ட்ரான கெயின் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஆனயான். ஓகே, சோ எதிர்மின் சுமை என்பது எப்பொழுது வரும்? நேர்மின் சுமைங்கிறது எப்பொழுது வரும்? எலக்ட்ரானை இழந்தோ ஏற்றோ அயனியாக மாறும். இழக்கும் பொழுது நமக்கு நேர்மின் சுமை பெற்று என்ன ஆகுது? அது நேர்மின் அயனி அப்படின்னு சொல்றோம். ஏற்கும் பொழுது எதிர்மின் சுமை வந்து அது எதிர்மின் அயனி, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சோ இதனுடைய உருவ அளவு எப்படி நேர்மின் சுமை அதிகரிச்சா அதனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எப்படி அதுல வந்து குறையும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். பிகாஸ் இதுல வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நமக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நடத்தின இந்த கான்செப்ட நீங்க ஃபர்ஸ்ட் அணு ஆரம்னா என்ன, அதுல வரக்கூடியது அணு ஆரத்திலேயே நம்ம டீடைல்ட் ஆன்சரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அல்லது 2 மார்க் 1 மார்க் எல்லாமே இதுல நிறைய சின்ன சின்ன கொஸ்டினும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல ஃபுல்லா ஒமிட் பண்ணாம படிங்க. சோ அயனி ஆரத்திலையும் அந்த டாபிக்கை படிச்சுட்டு வாங்க. ரிமைனிங் கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.